تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما الجدار فكان لغلامين يتيمين في المدينة. صدق رسول الله صلى الله عليه وسلم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تربة أرضنا بضيق بعضنا اشفى مريضنا بإذن ربنا. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் ஏக இறைவனான அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உண்டாவதாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உம்மத்தினர்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகுவதாக. அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் தஆலா அவனுடைய கல்வியையும் அவனுடைய தூதருடைய கல்வியை கற்பதற்காகவும் அதை நாம் நல்ல முறையில் கற்று பிற மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அவனுடைய ஆலயத்தில் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இவ்வுலகில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு புனித தலத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்து மக்கள் அவர்களுக்கென்று ஒரு புனித தலத்தை வைத்துள்ளார்கள். கிறிஸ்டின் மக்கள் அவர்களுக்கென்று ஒரு புனித தலத்தை வைத்துள்ளார்கள். இந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த புனித தலங்களில் ஆக முக்கியமானது 3. முதலாவது கஅபத்துல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா, மூன்றாவது மாநபியின் மதீனா மஸ்ஜிதுன் நபவி. இந்த அடிப்படையில எல்லா பள்ளிவாசலையும் தாண்டி இந்த 3ஐயும் அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு புனித தலமாக இருக்கான். இதுல 3வது மாநபியுடைய அந்த மதீனா மஸ்ஜிதுன் நபி நம்முடைய சிந்தனைக்கு மிகவும் நெருக்கமானது. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி 10 வருஷத்தை வாழ்வதற்காக தேர்வு செஞ்ச ஊர் மதீனா. இஸ்லாமுடைய வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் ஒரு ஊன்றுகோலா இருந்த ஊர் மதீனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 48 வயசு 47 வயசு வரைக்கும் இஸ்லாம் வளரல. எப்ப ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனாங்களோ அப்பதான் இஸ்லாம் வேகம் வளர ஆரம்பிச்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாப்பாவை தேர்வு செஞ்சவன் அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு உம்மாவை தேர்வு செஞ்சவன் அல்லாஹ், அவங்களுடைய ஃப்ரெண்டா அவங்களுடைய தோழர்களா சஹாபாக்களை ஏற்படுத்துறது அல்லாஹ், இப்படி ரசூலுல்லாஹ் எங்க வாழணும்னு ஏற்படுத்துறது அல்லாஹ். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஆண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி 10 வருஷம் அவங்க வாழக்கூடிய ஊரை தேர்வு செஞ்சு கொடுத்த ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு மதீனாவை தேர்வு செஞ்சு கொடுத்தான். அவங்க மரணிச்சதுக்கு அப்புறம் அவங்க அடங்குவதற்கு ஒரு ஊராவையும் மதீனாவை தேர்வு செஞ்சு கொடுத்தான். மார்க் அறிஞர்கள் இப்படி ஒரு 2 கருத்து இருக்கு. உலகத்திலேயே ஒட்டுமொத்த உலகத்திலேயே மதீனா சிறந்ததா மக்கா சிறந்ததா? மதீனா சிறந்ததா மக்கா சிறந்ததா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கா சிறந்ததுதான் சொல்லுவாங்க. ஏன் மக்கா சிறந்தது சொல்றாங்கன்னா 2 காரணம், முக்கியமான காரணம். அல்லாஹ்வுடைய வீடு காபத்துல்லாஹ் எங்க இருக்கு? மக்காவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம 2வது காரணம், ஒரே ஒரு சின்ன அமலுக்கு காபத்துல்லாஹ்வுல 1 லட்சம் நன்மை. ஒரே ஒரு சின்ன அமலுக்கு காபத்துல்லாஹ்வுல 1 லட்சம் நன்மை. இது 2 கருதி எல்லாரும் மக்கா சிறந்தது சொல்லுவாங்க. ஆனா மங்கா புகழ்பெற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸ் அறிவிச்ச அவங்களுடைய பையன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய இமாம்னு சொல்லப்பட்ட மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களுடைய கருத்து என்னன்னா மதீனா தான் சிறந்தது மக்காவை விட. இவங்களுடைய கருத்து என்ன? மதீனா தான் சிறந்தது மக்காவை விட. அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டுமொத்த வாழ்க்கையில தினமும் 5 வக்த் இப்படி துஆ செய்வாங்களாம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி. யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில மரணத்தை எனக்கு கொடு, ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு கொடு. இது ஒரு துஆ. இன்னொரு துஆ வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலி. யா அல்லாஹ் உன்னுடைய ரசூலுடைய ஊர்ல மரணத்தை கொடு. என்னங்க 2 விஷயம், ஷஹீதாவும் ஆகணும், மதீனாவிலே ஆகணும், ரசூலுல்லாஹ்வுடைய ஊர்லயே ஆகணும். போருக்கு எங்க போகணும்? வெளியே போனாதான் போர் நடக்கும். ஊரை விட்டு வெளியே போனாதான் போர் நடக்கும். எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க. எப்படி ஒரு சாத்தியமாகும்? ஷஹீது வேணுங்கிறாரு, மதீனாவிலே வேணுங்கிறாரு. அல்லாஹ் 2யும் கபூல் செஞ்சான். உமர் நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா 2யும் கபூல் செஞ்சான். ஏன்
அந்த மனிதர்கள் யார் சிறந்தவன்? அறிவாளி. அறிவாளிகள் யார் சிறந்தவன்? ஈமான் கொண்ட மக்கள் சிறந்தவர்கள். ஈமான் கொண்ட மக்கள்ல சிறந்தவங்க யாரு? அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். இறைநேசர்கள்ல சிறந்தவங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள்ல சிறந்தவங்க நபிமார்கள். நபிமார்களை விட சிறந்தவங்க ரசூல்மார்கள். ரசூல்மார்களை விட சிறந்தவங்க உலுல் அஸ்மி மினர் ருசுல் சொல்றாங்க 6 பேர். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நம்ம ரசூலுல்லாஹ். இந்த 6 பேர்ல சிறந்தவங்க 2 பேர். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர், ஹபீபுல்லாஹ் நம்மளுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்படி எல்லாத்தை விட சிறந்த அந்த நபி எங்க அடங்கியிருக்காங்க? மதீனாவுல. அதனால எல்லாரும் மக்காவை விட மதீனா சிறந்ததுன்னு சொல்றாங்க. மக்காவை விட மதீனா சிறந்ததுன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த காலத்துல எல்லா மக்காவுல உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ்வை வெறுத்தாங்க. ஒரு கட்டத்துல கொலை செய்ய முடிவு பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சரி மக்காவை எதிர்க்க வேணாம், தாயிஃபுக்கு போய் அங்கே சேர்த்து வைக்கும். தாயிஃப் மக்கள் கல்லால அடிச்சு ரசூலுல்லாஹ்வை துரத்துனாங்க. இப்படி எங்க போனாலும் ரசூலுல்லாஹ்வை துரத்துனதால ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நீங்க எங்க ஊருக்கு வந்துருங்கன்னு கூட்டது, அந்த கூட்டம் தான் மதீனத்து மக்கள். மதீனாவுடைய மக்கள் தான் யார் ரசூலுல்லாஹ் நீங்க எங்க ஊருக்கு வந்துருங்கன்னு ரசூலுல்லாஹ்வை அழைச்சாங்க. சற்று ஏறக்குறைய 14 நாள் பயணத்துக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆவாங்க. மதீனாவுல நுழைவாங்க. மதீனாவுடைய எல்லையில எல்லா வயது மக்களும் இருப்பாங்க. சின்ன பிள்ளையில இருந்து வயசான கிழவர் வரைக்கும் எங்க இருப்பாங்க? மதீனாவுடைய எல்லையில. ரசூலுல்லாஹ் என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு திங்கட்கிழமை மதியத்துக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் உள்ள வருவாங்க. உள்ள வரும்போது எல்லாரையும் சின்ன குழந்தைகளை பார்த்த ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கட்டி அணைப்பாங்க. கிட்ட கூப்பிடுவாங்க. கிட்ட கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அத்துஹிப்பூனனி, நீங்க என்ன உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க என்ன நேசிக்கிறீங்களா? அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்ட உடனே அந்த சின்ன பிள்ளைங்க சொல்லிச்சு, ஆம் யா ரசூலுல்லாஹ், உங்களை நாங்க நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி இன்னி லா உஹிப்புக்கும், அல்லாஹ் மேல சத்தியமா நானும் உங்களை நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் அந்த ஊருக்குள்ள போவாங்க. இப்படி 10 வருஷம் அந்த திங்கட்கிழமையில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த ஊர் மதீனா. ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட ஊர் மதீனா. ரசூலுல்லாஹ் தூங்கின ஊர் மதீனா. ரெண்டு பெருநாள் 10 வருஷமா தொழுத ஊர் மதீனா. இப்படி எல்லா சிறப்புகளும் ரசூலுல்லாஹ் கூட 10 வருஷம் ரசூலுல்லாஹ் இருந்த ஊர் மதீனா. அதனால எல்லாரும் மதீனா தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய கபருக்கும் என்னுடைய நண்பருக்கும் இடையில உள்ள இடம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல தான் ரசூல் அடங்கியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அவங்க காலத்துல எங்க அடங்கியிருந்தாங்களோ, எங்க தங்கினாங்களோ அங்கதான் அடங்கியிருக்காங்க. அவங்க அந்த மெம்பர் பயம் பேசுவாங்கல்ல, அதுக்கு மத்தியில உள்ள இடம் சொர்க்கத்துடைய பூங்கான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கத்துடைய பூங்கா. சொர்க்கத்துடைய பூங்கான்னா இந்த உலகத்துல ஒரு சொர்க்கம் இருக்குன்னா அதான் சொர்க்கம். உலகத்திலேயே கியாமத் நாள் வந்தப்ப எல்லா இடமும் அடிக்கலாம். காபத்துல கூட அடிக்கலாம். மதீனாவுல சுத்தி உள்ள கூட இடம் கூட அடிக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த இடம் அடிக்காது. மறுமையில உலகத்துக்கு தானே, சொர்க்கத்துக்கு ஏது அடிப்பு. அந்த இடம் அடியாது. அதனால மக்காவுக்கு மதீனாவுக்கு போற எல்லாரும் அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுதுட்டு தான் வருவாங்க. அந்த இடத்துல நின்று 2 ரக்காத் தொழுதுட்டு தான் வருவாங்க. மதீனாவையும் அந்த மக்கள், மதீனத்து மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சாங்க. மதீனத்து மக்களும் ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்க. அதனால அல்லாஹ் தஆலா மதீனத்து மக்களுக்கு அன்சாரின்னு பேர் கொடுத்தான். அன்சாரின்னு பேர் கொடுத்து குர்ஆன்ல அழைத்து பார்க்கறான். அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8 வருஷம், மொத்தம் 10 வருஷத்துல 8 வருஷம் ஒரு மெம்பர் படியில ஏறி மக்களுக்கு பயான் பேசுவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் 8 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு புதுசா ஒரு மெம்பர் படி தருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மெம்பர் படியை விட்டுட்டு பழசை விட்டுட்டு புதுசுல ஏறி பயான் பேசுவாங்க. அந்த சபையில ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அழுவுற சத்தம் கேட்கும். சஹாபாக்கள் என்னடா அழுவுற சத்தம் கேட்குது? ரசூலுல்லாஹ் பயான் நிறுத்துவாங்க. நிறுத்தின உடனே எங்கடா அழுவுற சத்தம் பார்க்க அந்த ஃபர்ஸ்ட் இருந்த அந்த கட்டையிலேருந்து அழுவுற சத்தம் வருது. இது கதை கிடையாது. நான் சொல்றது கதை கிடையாது. 6 முக்கியமான ஹதீஸ் கிதாப் இருக்கா இல்லையா? முக்கியமான ஆதாரபூர்வமான 6 ஹதீஸ் கிதாப் இருக்கா இல்லையா? புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸஈ, இப்னு மாஜா, அபூ தாவூத். இந்த 6 கிதாப்ல இந்த ஹதீஸ் வருது. அந்த கட்டை அழுவுது. அதை பார்த்த பல சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சில சஹாபாக்கள் அந்த கட்டை எப்படி அழுதுச்சான்? சின்ன புள்ள தேமுள்ள அப்படி தேமுள்ள அந்த மாதிரி அழுதுச்சான். சில சஹாபாக்கள் இந்த பிள்ளைங்கெல்லாம் தேம்பி அழுவுள்ள இப்படி அழுதுச்சான். அந்த சின்ன ஆடு குட்டி கண்ணு சின்ன குட்டி கத்துள்ள அந்த மாதிரி கத்துட்டு சில சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே அந்த கட்டையை விட்டு கீழே இறங்கி அந்த கட்டையை தடவி கொடுப்பாங்க. அந்த பழைய கட்டையை தடவி கொடுத்து அது இன்னும் அந்த மதீனாவுல அந்த உள் பள்ளிவாசல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அந்த உள் பள்ளிவாசல் எப்படி இருந்தோ இன்னும் அப்படியே தான் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அந்த தூண்கள் அப்படியே இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த அந்த மெம்பர் இந்த மேடை அப்படியே இருக்கு. அதை சுத்தி முன்னாடி பின்னாடி வலது இடது எல்லா பக்கமும் நவீனமா இதேதான் வந்துச்சு. ஆனா அந்த உள்ள இருந்த இடம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அந்த கட்டை அந்த பள்ளிவாசல்ல தோண்டி அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த கட்டையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இருந்த
கட்டைய அங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா உமர் நாயகம் 2 துவா கேட்டாங்களா, யா அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்து எனக்கு வேணும், உன்னுடைய ஊர்லயும் எனக்கு என் உயிர் போன்னு கேட்டாங்களா, அதை அல்லாஹ் கபூல் செஞ்சான். எப்படின்னா உமர் நாயகம் தொழு வச்சும்போது எங்க மஸ்ஜிது நபவில ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல தொழு வச்சிருக்கும் போது ஒரு எதிரியால கொலை வருவாங்க. ஷஹீதும் ஆயிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஊர்லயும் மறைஞ்சிட்டாங்க. உமர் நாயகம் அந்த முதசப்புல அந்த முசல்லா இருக்கும், அந்த முசல்லாவை தூக்கிட்டு பார்த்தோம்னா உமர் கொல்லப்பட்ட இடம், உமர் ஷஹீதாக்கப்பட்ட இடம்னு எழுதி இருக்கு. இப்படி ஆக நிறைய சிறப்புகள் உள்ள ஒரு மதீனா. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகமா உம்ரா செய்யற பாக்கியத்தையும் ஹஜ் செய்யற பாக்கியத்தையும் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அந்த இடத்தை ரசூலுல்லாஹ் நின்ன அந்த இடத்தை போய் பார்த்து மன மகிழ்வுற இடத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, உங்கள யாராவது மதீனாவுல மரணிக்க முடியும்னா மதீனாவுல மரணிங்க. அப்படி மதீனாவுல மரணிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் சாட்சியாளனாகவும் இருப்பேன், அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் அதிகமா ஹஜ் செய்யற பாக்கியத்தையும் அதிகமா உம்ரா செய்யற பாக்கியத்தையும் கொடுத்து நம்முடைய உயிரை அல்லாஹ் தஆலா மதீனாவுல